திமுகவிடம் நாம் மாறுபட்டு என்றாவது நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு, ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்திற்கு நகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நிலைப்பாடு எங்கேயுமே பேசப்படவே இல்லையா, சொல்லப்படவே இல்லையா? இல்லை அப்படி சொல்றது வெறும் ஹேசியமா, பொய்யான தகவல்களா? இல்லை, இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறவங்களாம் யாருன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு இங்கே நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு. சரிங்களா? ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு. இந்த சித்தாந்த போரில் காங்கிரஸும் திமுகவும் மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு இந்த மனுவாத சக்திகளை ரொம்ப கடுமையாக எதிர்த்து அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த 24 லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ். இவங்க 400 பாருன்னு சொன்னப்போ இவங்கள 240, அதாவது இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இவங்கள 240 நிறுத்தினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். சரிங்களா? இந்த யூனிட்டி, இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு. அதாவது இந்த ஆர்எஸ்எஸோட அவங்களோட இந்த இந்தியாவை கேப்சர் பண்ணணும், இந்த மனு தர்மத்தை இங்கே புகுத்தணும்னு நினைக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. இதை பிடிக்காதவங்க, இவங்க ஒற்றுமையாக நின்று இதெல்லாம் இது பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டணியை இது மாதிரி எதனா ஒன்று ஒரு பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி எதனா ஒரு பொய்யான தகவல் மூலியமாக சொல்கிறாங்க. நேற்று எங்கள் தலைவர் அவர்கள், எங்கள் மாநில தலைவர் அவர்கள் அசம்பிளியில் பேசினதே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு அரசு எவ்வளோ அழகாக செயல்பட்டுருக்கு, முதல்வர் அவர்கள் எவ்வளோ அழகாக செயல்பட்டுருக்காங்க. அதுவும் எங்கள் தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். அவரோட லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட், அதாவது முதல்வரோட லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருந்திருக்குன்னு எங்கள் தலைவர் நேற்று அசம்பிளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்புறம் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னார், அதாவது அவர் ஏடிஎம்கே சார்பாக பேச வந்தாரா, யார் சார்பாக பேச வந்தாருன்னு தெரியல. அதாவது ஏடிஎம்கேல இருக்க லீடர்ஷிப் கிரைசிஸை பற்றி ஏன் அவர் பேசல? ஏடிஎம்கேல இன்னைக்கு எவ்வளோ பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல எவ்வளோ பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்குது, இன்னைக்கு ஏடிஎம்கேவில் எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனல் கிரைசிஸ் இருக்குது. ஏன் இந்த கடந்த சில மாதங்களில் ஏடிஎம்கேலேருந்து எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, எத்தனை ஃபார்மர் பார்லிமெண்டரியன்ஸ், லெஜிஸ்லேட்டர்ஸு, எக்ஸ் மினிஸ்டர்ஸு எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க. அதாவது உங்கள் கட்சியில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறத விட்டு நீங்கள் காங்கிரஸ் கட்சி மீது ஒரு தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கக்கூடாது. இன்னொன்று நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறாங்கன்னு. யாரை நெருக்கிறா? இந்தியாவை நெருக்கிறது பிஜேபி. இந்தியாவை நெருக்கிறது பிஜேபி தான். சரிங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் சரி, இந்தியாவில் ஜனநாயகமாக இருக்கட்டும் சரி, மீடியாவாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் நெருக்கிறது பிஜேபி. இவங்கள யார் அப்ரோச் பண்ணுறாங்க? உங்களை யார் சார் அப்ரோச் பண்ணாங்க? நீங்கள் தான் எல்லாம். இப்போ ரீசெண்டாக நடந்த கவர்னர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் சரி, இந்த ஃபண்ட்ஸ் இஷ்யூஸாக இருக்கட்டும் சரி, எல்லா இஷ்யூஸுமே தொடர்ந்து கண்டினியூஸாக தமிழ்நாடை வஞ்சிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா பிஜேபி தான். உங்களை யார் என்ன பண்ணாங்க இப்போது? ஓகே. அதாவது சொல்லுங்கள். இதில் இப்போ ஒரு எம்பி, ஒரு காங்கிரஸ் எம்பி விஜய்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. அது உண்மையா? எந்த காங்கிரஸ் எம்பி? ஒரு காங்கிரஸ் எம்பினா எந்த காங்கிரஸ் எம்பி? இல்லை, நீங்கள் இதெல்லாம் சும்மா இந்த பரவலாக சும்மா ஸ்பெக்குலேஷனாக இல்லை காற்று வாக்கில் போகிற வதந்திகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதாவது நீங்கள் எங்கள் தலைவர் பேசினாருன்னு சொன்னது அது ஒரு அரசியல் நாகரிகம், அவ்வளோதான். அந்த ஒரு சம்பவம் நடந்தது, அதனால ஒரு அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் பேசினாங்களே தவிர அதுக்காக ஒரு புது அர்த்தங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஐடியாவில் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த போரில் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த போரில் மாநில லெவல்லையும் சரி, தேசிய லெவல்லையும் சரி, ஒரு ஐடியாவில், அதாவது இதை யாரால் புரிஞ்சிக்க முடியாதுன்னா, இந்த மனுவாத கொள்கை உடையவங்களும் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு ஒரு சிலர்லாம் பாடம் ஒரு புது எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லுவாங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு கொள்கை இல்லாமல் அரசியல் பண்ணுறவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. இவங்க இந்த புது இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இந்த புது அதிமுக தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் அரசியல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு சொன்னாங்க. திரு விஜய், இதுல உங்களுக்கு நல்லா தெரியும், திரு சாதிக் தெரியும், திரு மனோர் பாஷா மூத்தவர் இருக்கிறார். இதுல விமர்சனம் என்று வைத்து விட்டால் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி விமர்சிக்காத கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா?
எங்கேயா இருக்கா? காங்கிரஸ் திமுக விமர்சிக்கல நீங்க சொல்லிட முடியுமா? நீ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. விமர்சனம்ங்கிற அடிப்படையில் சொல்லு. தேர்தலுக்காக கூட்டணி என்பது தேர்தலுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை? இதையும் சேர்த்து சொல்லுங்க. பாஜகவை அதிமுக விமர்சிக்க எல்லா கட்சியும் தான் சொல்ல. எல்லா கட்சியும் பாஜக அதிமுக விமர்சித்திருக்கிறதா? அதிமுக எல்லா கட்சிகளும் தான் நான் கேட்கிறேன். இல்ல விமர்சனம் என்று வைத்து விட்டால் கூட்டணிக்குள் நாம் போகவே முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது தான். சார் விமர்சனங்கள்லாம் மீறி காங்கிரஸும் பாஜக மட்டும் சேரல, இருக்குல்ல? திமுக அதிமுக சேரல. இதுதான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சியும் எல்லா கூட்டணியும் இருந்திருக்கின்றன. அதாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீ இந்த அதிமுக கூட கூட்டணி இல்லையா? இருந்திருக்குதானே சார் கம்யூனிஸ்ட் இல்ல, இல்ல, ஜனசங்கமும் சேர்ந்து இல்ல, இந்திரா நான் காந்தியை கேட்கிறேன். தோற்கடிக்கலையா? இல்ல, நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. 77 உங்க பார்ட்டி ஐடியாலாக் அதாவது உங்க பார்ட்டியோட அடிப்படை சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே ஏடிஎம்கேயோட ஐடியாலாக் வந்து யாருன்னு பார்த்தா அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா? நீங்க அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தத்துவத்தை வாழ்க்கை ஃபுல்லா ஒரு தத்துவத்தை சுமந்தாரு. நீங்க அந்த பேரறிஞர் பேர்ல கட்சி வச்சிருக்காங்க. அந்த தத்துவத்தை உணர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட எந்த காலத்துலயுமே கூட்டணி வைக்க முடியாது சரிங்களா? அதே மீறி அதாவது நீங்க யார் பேர்ல இன்னைக்கு அரசியல் பண்றீங்களோ, எந்த தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சரை முன்ன நிறுத்தி அரசியல் பண்றீங்களோ அவங்களை எப்படி விமர்சிச்சாரு அத சொல்லுங்க. அவங்களை எப்படி அதாவது கொள்கையை கடந்து எதேச்சதிகார பாசிச ஆட்சியை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் எங்க கூட்டணி. சார் கொள்கை கண்டினியூஸா தொடர்ந்து 2016ல இருந்து கண்டினியூஸா எங்க கூட்டணி வெற்றி கூட்டணியா போயிட்டு இருக்கு. ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கு, எலக்ட்ரலா சக்சஸா இருக்கு. ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் நிறைய அதுல இருந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கு, ஐடியாலஜிக்கலா ரெண்டு பார்ட்டியுமே நீங்க ஐடியாலஜிக்கலா பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டியுமே அடிப்படையா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல பிஜேபி எடுத்திருக்கு. அது அதை விட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், சமூக நீதி நம்மளுக்கு வேணும், பொருளாதார நீதி வேணும், கூட்டாட்சி தத்துவம் இருக்கணும், எல்லாருக்குமான உரிமை இருக்கணும், இந்த நாடு எல்லா மதத்துக்கும் எல்லாருக்குமான எல்லா மொழிகளும் வாழணும். இதுதான் இதை விட ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் என்ன இருக்கணும்? அதனால இது எல்லாமே இருக்கு. எங்க கூட்டணி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சும்மா இந்த மனுவாத சக்திகள்லாம் வந்து இது எப்படின்னா ஒரு வதந்திகளை பரப்புறாங்களே, இடைச்செருகளா வராங்களோ? புரியல, இடைச்செருகளா வராங்களோ? வதந்திகளை பரப்புறாங்க, அவ்வளவுதான்.